நான் அதை தான் சொன்னேன். நான் இப்ப அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார்? சாரோடது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிய நேரத்தில் கண்டிப்பா சந்திப்பார். இப்ப ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கோச்சுக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. உரிய நேரத்தில் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. தலைவர் அவர்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன இந்த மாதிரி அவரோட நேரடியோட உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் இருக்குமா? பல முறை சொல்லியிருக்கிறேன். அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா, விளிம்புநிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருகி வரும் ஆதரவு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக மதுரை மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள், அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியின் கொள்கை முடிவு. இந்த கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தெல்லாம் சொல்லலை. அது எங்கள் கொள்கை முடிவு. எந்த தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லலை. அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கட்சி நாங்கள் சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரிய போகுது. 90% மக்கள் ஒரு மாற்றம் என்னன்னு எதிர்பார்க்கறாங்க. கட்சிக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க, அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கும் மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கி கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலேயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்ப நீங்க திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தானே ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது. தமிழக வெற்றி கழகம் பெருகி வரும் ஆதரவு, அந்த மக்கள் செல்வாக்கு பொறுத்துக்கு கொள்ள முடியாம அது பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சியை போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி இப்போ ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு, பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது. ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றிகளுக்கு நான் மட்டும் ஊருப்பட்ட 100கணக்கான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. ஏற்கனவே சேலத்துல இப்ப நடந்தது. அதற்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல சொல்லுங்க? வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது. இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா? இதுவும் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம். எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களுக்கு அனுமதி எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல அவங்க ஆளுங்கட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில், எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.